இப்படிப்பட்ட கொடுமையான வெயிலையும் மீறி அன்று வாக்குச்சாவடிகளுக்கு சென்று மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றி பெற்று தருமபுரி மாவட்டத்திற்கு நிறைய நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்க போட்டி போட்டு வெற்றி பெற்றோம். எத்தனையோ நல்ல விஷயங்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. இருந்தாலும் அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு முக்கிய தீர்வு காண வேண்டும். அதற்காக தான் நம்முடைய உழைப்பு இருக்கும் என்பதை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன். அதே போல வேலை வாய்ப்பு பிரச்சனை, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு சிப்காட் பகுதி இருக்கிறது, அங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்களுக்கு நல்ல வேலையை நம்ம இளைஞர்களுக்கும் படித்த இளம்பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதுதான் வேலை. அந்த வேலையும் கண்டிப்பாக நான் அன்னைக்கே நான் ஆரம்பிச்சுட்டேன். இருந்தாலும் அந்த கண்டிப்பாக அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றேன். அதே சமயம் நம்முடைய மாவட்டத்தில் நிலவக்கூடிய போதை பிரச்சனை, மது ஒழிப்பு பிரச்சனை போன்றவற்றை கண்டிப்பாக அதெல்லாம் சரி செய்து பெண்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மறுமலர்ச்சியை மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். அதற்காகவும் என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் வெற்றி பெற்றேன் என்பதை விட தருமபுரி மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நீங்கெல்லாம் வெற்றி பெற்று நீங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தாதான் அது வெற்றி. இப்ப வெற்றிங்கிறது இது ஒரு முதல் படிதான். ஆனா நம்ம மக்களுடைய வாழ்க்கையில அது வெற்றி அடையணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும். கடன் பிரச்சனை இல்லாம, சுகாதார பிரச்சனை இல்லாம, ஒழுக்க சீர்கேடு எதுவும் இல்லாம பெண்கள் நிஜமாகவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதே போல தலை நிமிர்ந்து கௌரவமாக நம் பிள்ளைகள் வாழ வேண்டும். அதற்காக அப்படி நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேலை. அதற்காக என்னுடைய முழு உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள்லாம் என் மேல் வைத்த பாசத்துக்கு என்றென்றும் நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன். தருமபுரி மாவட்டத்திற்கான அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நான் முழு மனதோடு 200% பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு, இன்னொரு முறை உங்கள் அனைவரிடம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.